மனிதர்கள் போட்ட ரூல்ஸ் தான் எல்லாமே. நம்ம போட்ட ரூல்ஸ் அங்க இருந்து இத வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நிறுவனம், அரசாங்கம். நம்ம போட்ட ரூல் அரசாங்கமா இருக்கட்டும், ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்கு தெரியுமா? ரூல்ஸ்லாம் எதுக்கு தெரியுமா போட்டிருக்காங்க? யோசனை கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு புஷ்புள்ள தான் இருக்கும் ஒழிய இதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. எதுக்கு ஐடி கார்டை போட்டுக்கிட்டு ஷூ போட்டு வேற வர சொல்றாங்க. ஒரே ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா லீவ் விட்டாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் எப்படி நம்மளோட லைஃப் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் ஒரே ஒரு நாள் வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா கிரைம்ஸ் கூடிடுமா? நிம்மதியா நம்மளால இருக்க முடியுமா? எப்ப வந்து யார் அடிப்பாங்க தெரியாது, எப்ப வந்து யார் பைக்கை வந்து மோதுவாங்கன்னு தெரியாது, வெளியே போக முடியாது, வீட்டுல இருக்க நிம்மதி போயிடும். ஒரே ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க, என்ன வேணா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்ப ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதப்ப என்னெல்லாம் நடக்கும்? இந்த ரூல்ஸ் உங்களுக்காக நீங்க போட்டதாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. we have put the rules for ourselves. அப்ப நம்ம அதை வந்து பண்ணாதப்ப யார் லாஸ் ஆக போகுது? இப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அவங்க பைக் நிப்பாட்டுறாங்கன்னா, நீங்க என்னைய பாரு, நான் தப்பா இருக்கேன், உடனே சரியா இல்ல, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறேன்னா என்ன பிடிக்கணும் இல்லையா வச்சுக்கீங்களே, அடுத்த லாரிலையோ இல்ல வந்து கார்லயோ மோதிருவோம். நம்ம எல்லா ரூல்ஸும் நமக்காக போட்ட ரூல்ஸ். அதை முதல்ல நீங்க நம்புங்க. இட்ஸ் வாட் ஹேப்பனிங். நீ வந்து படிக்காத, நான் வந்து உங்களை வந்து அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண மாட்டேன். இட்ஸ் நாளே அது திங்க. ஃபர்ஸ்ட் கோல்ஸ். எதுக்கு நம்ம இங்க ஸ்கூல்ல இருக்கோம்? கோல்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். ரோல் என்ன? ஸ்டூடெண்டா இருக்கணும். மூணாவது உங்களோட பவுண்டரிஸ். இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும். நாலாவது வந்து ரூல்ஸ். அதை கண்டிப்பாக நீங்க கடைபிடித்துக்கிட்டே வாங்க. உங்க லைஃப்ல யூ வில் பி கோயிங் சம்வேர். ஸ்கூல் காலேஜ்ல இல்லாத படிக்க முடியாத ஒரு சில மனிதர்கள் நான் பேசுறேன். ஏன்னா மனித தன்மையை பத்தி ரொம்ப பிடிக்கும். மனிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? they will be growing, நல்லா இருப்பாங்க. ஏன் ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி தராத சில விஷயங்கள் நிறுவனங்களையும் இப்பயும் வந்து நிறுவனங்கள்ல இது வந்து கிடையாது. டிசிப்ளின். ஸ்கூல் காலேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான், ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் நம்ம சொல்லலாம் சார் டிகிரி எல்லாம் நாட் நீடட், நிறைய ரூமர்ஸ் பார்ப்பீங்க, எஜுகேஷன் தேவைன்னு பார்ப்பீங்க, அது இந்தியாவோட எஜுகேஷன்லாம் வந்து சரியில்லைன்னு பார்ப்பீங்க. பட் டு பி ஃப்ராங்க், ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் அதை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்மளோட டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான பணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறது. இட் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். நீங்க எதிர்பார்க்குற ஃப்ரீடம் அங்கே தான் இருக்கு, டிசிப்ளின்ல தான் இருக்கு. ஒரு ஹேபிட் டெவலப் பண்றதுல இருந்து உங்க லைஃப் ரொட்டீன்ஸை வந்து நீங்க வந்து கடைபிடிக்கிற வரைக்கும் ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தருணங்கள்லயே நீங்க வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் வித் ரைட் ஹேபிட்ஸை நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான தருணங்கள் உங்க லைஃப்ல. ஏன்னா நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், யூ வில் நாட் ஹேவ் தோஸ் டைம். இப்ப நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் நான் பேசுறேன். விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு வந்து ஃபார்மா கம்பெனி வச்சிருக்கோம், நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் எதுக்கு நான் பேசுறேன்? ஏன்னா நான் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் வந்து சில விஷயங்கள் நான் பண்ணல. ஐ வாண்ட் டு அதுக்கடுத்து சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இதை முன்னாடியே கத்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு விஷயம். என்னோட மிஷன் என்ன தெரியுமா? டு ஹீல் 1 million people and help them to achieve their personal and professional goals. ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு பண்றதும் அதுதான். இந்த 9 மந்திரம் லைஃப்ல மறந்துடாதீங்க. இது மந்திர வார்த்தைகள் எப்ப மாறும்னா அத மந்திரம் என்ன பண்ணுவாங்க?
உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? சூப்பர், நல்லா யுவர் பெஸ்ட். மத்தவங்க பெஸ்ட் தான். சோ கோயில்ல இருக்கக்கூடிய சாமியார் என்ன பண்ணுவாரு? மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாரு. அதை மட்டும் அந்த 9 வார்த்தைகளை நீங்க உச்சரிச்சுட்டே இருங்க லைஃப் லாங். ஃபர்ஸ்ட் 5 வார்த்தை என்ன? எனிவன்? I am sorry, please forgive me, thank you, I love you, I forgive myself. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கல? இதை ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். இதே நம்ம கிட்ட சொல்லக்கூடாது. செல்ஃப் கேர் அங்க தானே வரும். மத்தவங்க நம்மகிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லப்பா. நம்ம கிட்டே நம்ம சொல்றது கிடையாது. அப்ப எப்படி நம்ம மத்தவங்க சொல்ல போறோம்? இந்த 5 வார்த்தை மந்திரம் நண்பா. இந்த மந்திரத்தை நான் இப்ப கத்துக்கிட்டேன். நான் முன்னாடி கத்துனேன்னா ஹாப்பி. அதனால சொல்றேன், இந்த மந்திரத்தை விட்டுறாது. அப்புறம் என்ன 4 கோல்ஸ் சூப்பர். சோ இந்த 9 வார்த்தைகளை மட்டும் நான் உங்களை பேராகிராஃபா எழுத சொல்லல, சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண சொல்லல, எஸ்ஏ எழுத சொல்லல, கட்டுரை எழுத சொல்லல, காம்பன்சேஷன் கொடுத்து நான் உங்களை ஃபில் பண்ண சொல்லல, டாஷ் பிளாங்க்ஸ் கொடுக்க சொல்லல. நான் சொன்னது இந்த 9 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். லைஃப் லாங் இதை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்க மார்க்ஸை கொடுக்க போறேன். என்னப்பா நீ இதுதான் கஷ்டப்பட்டு இருக்க, உங்க மார்க்ஸ் கொடுக்க போறேன். டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியாது, கொடுக்க போறேன் உனக்கு. கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? வேணும் வேணாமா? அப்படி கிளம்புறேன். சரி, சரி. இது பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க ஸ்கூலுக்கு, உங்க பேரண்ட்ஸுக்கு, உங்க பக்கத்துல இருக்க நண்பன் நன்றி சொல்லுங்க. நண்பா ரொம்ப நன்றி என் கூட இருக்கிறதுக்கு. பக்கத்துல இருக்க பையன்கிட்ட யூ ஆர் கிரேட், நீ சிறந்தவன், நீ நல்லவன், நீ திறமசாலி, புத்திசாலி, அறிவாளி. உணர்ச்சி பூர்வமா சொல்லணும், வேர்டிங்ஸ்ல சொல்லக்கூடாது. நீ சாதிக்க பிறந்தவனா. சொல்லுங்கப்பா, சேஞ்ச். பக்கத்துல இருக்க நண்பர்கள், ரைட்ல இருக்க லெஃப்ட்ல இருக்க ரைட்ல. You are great, you are super, you are a hero, you are the heroine, you are the king, you are the queen, you are the best villain. அதுலயே பெஸ்டா இருக்கணும். வில்லனா இருந்தாலும் சரி. ரிலாக்ஸ். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இந்த மார்க்ஸ் நான் கொடுக்க போறேன். மந்திரம் சொல்லியாச்சு. இப்போ கடவுள்கிட்ட இருந்து மார்க்ஸ் வரப்போகுது. என்ன முடியுங்க எல்லாரும்? இந்த டெக்னிக் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும். கண்ண முடியுங்க. இப்போ ஜஸ்ட் இமேஜின், எல்லாமே இமேஜினேஷன். உங்களுக்கு ஒரு வேர்ல்டு கூட்டு போறேன். அந்த வேர்ல்டுல யூ ஆர் த ஹீரோ. சரிங்களா? இந்த உலகம் உங்களோடது. இந்த உலகம் உங்களோடது. உங்க உலகம் எப்படி இருக்கும்?